இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்த எனக்கு, குர்ஆனுக்கு ஸ்பெல்லிங் கியூல தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருந்த எனக்கு, உலகத்தின் வெளிச்சமாக எல்லா விதமான சமூக சீர்கேடுகளுக்கும் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தீர்வாக இருந்து எல்லா சட்டங்களையும் தந்தார்கள் என்பது தெரியாமல் இருந்த எனக்கு, இந்த உலகத்துல இருக்கிற அனாச்சாரங்கள், நாகரிகங்கள்ங்கிற பேர்ல நடக்கிற கூத்துக்கள், பெண் அடிமைத்தனங்கள், ஆடம்பர அலங்காரங்கள், இவற்றுக்கு எதிராக இஸ்லாம் பெண் விடுதலைக்கும் பெண்களுடைய பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய தீர்வாக இருந்திருக்கிறது என்பது தெரியாமல் இருந்த எனக்கு, ஜிகு ஜிகுன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது நம்ம எந்த அளவுக்கு போட்டு போறோமோ அந்த அளவுக்கு தான் மற்றவங்களை நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்த லிப்ஸ்டிக் கலாச்சாரங்களில் இருந்த உலகத்துல இல்லை, பர்தாவும் ஹிஜாபும் தான் உயிருக்கு உயிராக பெண்களுடைய மானத்தை காப்பாற்றக்கூடியது, முன்கூட்டியே பாதுகாக்கக்கூடியது, பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான மிகப்பெரிய பாதுகாப்பு ஆயுதம் என்று தெரியாமல் இருந்த எனக்கு 2021 இறைவன் இஸ்லாம் என்ற மாபெரும் வாய்ப்பை இருந்தான். அதுக்கு முன்னாடி பெண் விடுதலைக்காக, பெண்களுடைய பாதுகாப்புக்காக, இஸ்லாத்தினுடைய கண்ணியம் என்னன்னு தெரியாம இருக்கும் போதே பள்ளிக்கூடங்களுக்கு போய் பிள்ளைகளுக்கு கண்ணியமா ட்ரெஸ் பண்ணுங்க, மற்றவர்கள் பார்ப்பதற்கான டைட்டான ட்ரெஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பரப்புரையை நாங்க செஞ்சு கொள்ளணும். அப்ப எங்களுக்கு இஸ்லாம் தெரியாது. இறைவன் மிகப்பெரியவன். நான் எந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தனோ அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதிலாக இஸ்லாம் கிடைச்சது. நீங்க வந்திருக்க நிறைய பேர் வந்து லிப்ஸ்டிக் போட்டு நல்லா ஜம்முன்னு சின்ன சின்ன மக்கள் இங்க இருந்து பார்க்கும்போது எல்லாம் ஸ்டோன் வந்து வச்சு போட்டுக்கிறதா கண்ணுக்கு தெரியுது. யாராவது பிளைனா பரவாவும் பிளைனா ஹிஜாபும் போட்டுருக்காங்களா நான் சொல்ல தெரியல எனக்கு. இது இந்த காலத்தினுடைய நாகரிக காலகட்டத்துல பக்க கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சூழ்ச்சிகள் சோசியல் மீடியா இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், அது பெருநாள்னு சொல்லவே தேவையில்லை, இப்படிதான் அப்படிங்கிற நிலைமை உருவாக்கிடுச்சு. பரதாங்கிறத போட்டு அதுக்குள்ள ஸ்டோன் மேக்க போட்டு ஹிஜாப்னு ஒண்ணு போட்டு சும்மா தலைக்கு மட்டும் சிக்கு சிக்குன்னு சுத்திக்கிட்டு வர்றதுக்கு பதிலா முன்னாடி ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்களே, காட்டன் சேலை கட்டி தலைக்கு துணி போட்டு இழுத்துட்டு போட்டிட்டு உட்காந்துருக்காங்க. அது எத்தனையோ மடங்கு பெரிதாக தெரிகிறது கண்ணியமா. பரதா குழந்தைகளும் அப்படிங்கிற பேர்ல இன்றைக்கு அது எல்லாமே கலந்து அப்படின்னா என்னன்னே தெரியாம ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் பிஸ்கட் கொடுக்காதீங்க, தண்ணி கொடுக்காதீங்க, டீ கொடுக்காதீங்க, நீங்க நின்று கொண்டிருக்க சகோதரர்கள் எல்லாமே தயவு செய்து ஆசுவாசப்பட்டு கொஞ்ச நேரம் எங்கேயாவது ரிலாக்ஸா உட்காருங்க. எனக்கு இந்த நிகழ்வுக்கான கேள்வியை கேட்கும் போது பள்ளிவாசலுடைய நிகழ்வு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பள்ளிவாசல் தொடர்புடைய நிகழ்வு அப்படின்னு சொன்ன உடனே நான் எதுவும் சொல்லல. பள்ளிவாசல் தொடர்புடைய நிகழ்வு சரி அப்படின்னு பெருநாள் பொதுவாக ஒரு நிகழ்வு, ஒரு பரப்புரை, சூழலை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு, அதை செஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலையில சரி அப்படின்னு சொல்லியாச்சு. எப்படி இன்னைக்கு பாட்டு கச்சேரிங்கிற தூக்கி வரை முடிச்சது அவர்கள் இங்க வரலாறு வச்சுக்கோங்க. பாட்டு பாடக்கூடிய பெண்கள் என்ன பாடுகிறார்கள், எப்படி வருகிறார்கள், என்ன செய்கிறார்கள், நீங்க நாங்க சோசியல் மீடியால எடுத்து பார்த்துதான் வரேன். இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் இஸ்லாமா? 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வரும்போது நாங்கள் படிக்கிறோம். கிட்டத்தட்ட 200-300 புத்தகங்களை தொடர்ந்து படிக்கிறோம், தொடர்ந்து வாசிக்கிறோம். சொல்லக்கூடிய பாத்திமா நாயகம் ரசூலுல்லாஹினுடைய மகள், அவங்க சொந்தத்துக்கே தலைவியா இருக்கிறாங்களாம். ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க, எப்படி சொந்தத்துக்கு தலைவி? அவங்க வீட்டை விட்டு வெளியே போய் நடந்து போறாங்க அப்படின்னா யாரும் ஒரு வயசான பாட்டி போறாங்க போறீங்க, ஒரு மூதாட்டி, அவங்க சின்ன ட்ரெஸ் போடல, அவங்க ட்ரெஸ்ல எந்த ஸ்டோன் இல்ல, அவங்க பல மேக்கப் பண்ணிட்டு வெளியே வரல, நாளைக்கு துணியில மேலே மேல போட்டுக்கிட்டு அவங்க நடந்து போகும்போது ஒரு வயசான பாட்டி, அவங்க 28-29 வயசுல அந்த பூமியை விட்டு மரணித்து விட்டார்கள், பார்த்தாங்க. அவங்க சின்ன வயசுலயே பார்த்தாங்க. அவங்க சொந்தத்துக்கு தலைவி நம்ம எங்க போகணும்?
பேசிக் இஸ்லாம் அப்படிங்கிறதே சமூகத்துல பல இடத்துல வழங்காம இருக்கிறத பார்க்கும்போது சொர்க்கத்தின் தலைவி பாத்திமா நாயகம் இப்படி போயிருக்காங்க. நம்ம தெருவில் இன்னைக்கு இப்படி போறோம் அப்படின்னா நம்ம எங்க போறோம்? இஸ்லாமிய மேடைகள்ல எப்படி பாட்டு கச்சேரி வைக்கிறது? நம்பியார் மேடைகள்ல பாட்டு கச்சேரியில பாடுவாங்க. பள்ளி ஆசிரியர் அவங்க ஒரு ஆர்கெஸ்ட்ரா ட்ரூப் வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் இருந்தா நாங்க வளர்ந்து வந்தோம். ஆனால் இஸ்லாம் கிடைத்த பிறகு இல்லை, இது இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் எனக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பந்தப்பட்ட மேடையில் வந்து பாடக்கூடிய பிள்ளைகளோட சோசியல் மீடியா பேஜஸ் எடுத்து பார்க்கிறோம். சேலையை கட்டி கொண்டு மேக்கப் பண்ணி கொண்டு கொண்டு தலைக்கு மட்டும் ஒரு துணி என்ற பேர்ல கறித்துணி கூட பெருசா இருக்கும். அதை தலையை சுற்றி கொண்டு நகைகளை மாட்டிக்கொண்டு எல்லா அவதாரத்தையும் பண்ணி கொண்டு மேடையில் உட்கார்ந்து சுத்தி போட்டு ஆட்களை வைத்துக் கொண்டு பாட்டு கச்சேரி நடத்துகிறார்கள் என்றால் அவங்க பாத்திமா நாயகம் பத்தி பாடுறாங்க. என்ன செய்யணும், எப்படி வாழணும், எதை வெளிப்படுத்தணும், ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்? ஃபுல் மேக்கப்ல பட்டு சேலை கட்டிட்டு வந்து தலைக்கு மட்டும் ஒரு துணியை போட்டுக்கிட்டு நகைகளை மாட்டிக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு மேக்கப் பண்ணிட்டு வந்து பாத்திமா நாயகம் பத்தி ஒரு பாட்டு பாடணும்னா என்ன தகுதி இருக்கிறது உங்களுக்கு? இதை எப்படி மேடைகள் அனுமதிக்கிறோம்? இவற்றுக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம். இது இஸ்லாம் கிடையாது. நாங்க இஸ்லாமுக்கு வரும்போது என்னோட குடும்பத்தை புரிஞ்சோம், என்னோட பிள்ளையை புரிஞ்சோம், தாய் தகப்பனை புரிஞ்சோம், சொந்த பந்தங்களை புரிஞ்சோம். இருந்த வேலை போயிடுச்சு. அது பிறகு இஸ்லாம் கிடைக்குது. பேங்க் பேலன்ஸ் ஜீரோ. எதுவுமே இல்லாமல் போனாலும் பரவாயில்லை. இந்த பர்தா ஹிஜாபோட எனக்கு இஸ்லாம் என்ற கண்ணியம் கிடைச்சிருக்கு. எனக்கு அல்லாஹ் ரசூல் கிடைச்சிருக்காங்க. இதுக்கு மேல இந்த உலகத்துல எனக்கு எதுவும் தேவையில்லை. தூக்கி அடிச்சுட்டு வந்து இஸ்லாத்துக்காக போராடி கொள்ளும் எங்கள் பிள்ளைகளுடைய கண்ணியம். ரசூல்லா என்ன பாதுகாப்பு பெண்களுக்காக சொன்னார்களோ அதை எடுத்து வைத்தால், அதை ஃபாலோ பண்ணா பாலியல் வன்முறையில்லாத ஒரு சமூகத்தை படைக்க முடியும். குடும்ப வன்முறை இல்லாத பெண்களுடைய விடுதலையை படைக்க முடியும். பெண் பிள்ளைகள் படிக்க முடியும். வெளிப்புறம் அடைய முடியும். ஹராமான வழியில இருக்க முடியாது. லிப்ஸ்டிக் போட்டு வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. வீட்டில் இருக்க ஆண்கள் என்ன செய்கிறார்கள் பார்த்துட்டு எங்க வீட்டு பெண்கள் வெளியே போறாங்களே, நம்ம இதை தட்டி கேட்கணுமா, இல்ல உற்சாகப்படுத்தணுமா? ரமலானை கடந்து வரணும். செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு யாரெல்லாம் எங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்குது. நரக நெருப்புல இருந்து எங்களை பாதுகாத்துக்கான 30 நாள் நோன்பு காலங்கள். அந்த புனிதமான ரமலானை கடந்து நோன்பு காலத்தை முடிச்சு பெருநாள் தொழுகை முடிச்சு நம்ம எவ்வளவு நன்றி உணர்வோடு இன்றைக்கு அல்லாஹ் சொல்ல நினைச்சு பார்க்கணும். தமிழகம் முழுக்க 200 விதவைகளை கணக்கெடுத்து கொடுக்கிறோம். கணவர்கள் 3 பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வேலை செய்யறாங்க, கூலி வேலை செய்யறாங்க. அந்த பெண்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யறது? அவங்க எப்படி படிக்க வைக்கிறது? தனியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஹராமாக யார் வேணாலும் வந்து கொத்திட்டு போலாம். அதுல சிக்கிராம பாதுகாப்பு பண்றதுக்கு என்ன செய்யறது? அவங்களுக்கு உணவும் அந்த உரிமைகளுக்கு படிப்புக்கும் என்ன செய்யறது? இதெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சு விதவைகளுக்கான மறுமலர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து, கைவிடப்பட்ட பெண்களுக்கான மறுமலர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து, இப்படி இந்த வாழ்க்கைக்கான மிகப்பெரிய விஷயங்களை என்ன செய்யறதுன்னு யோசிச்சு இந்த 30 நாளும் அண்ணாட்ட போராடி கேட்டு அவங்களுக்கு எல்லாம் முதல் கட்டமாக ஒரு மளிகை கட்டு அறிவிச்சோம். உலக தரத்திலான பொருட்களை தேர்ந்தெடுத்து விட்டமின்ஸ் மினரல்ஸோட ஊட்டச்சத்து குறைபாடுல பிள்ளைகள் செத்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சு போராட வேண்டிய நேரத்தில் எப்படி எங்களுடைய இஸ்லாமிய பெண்களின் சமூகத்துக்கு இந்த சின்ன சின்ன பண்ணாமையும் சின்ன சின்ன மகனாமையும் போடுறதுக்கு துணிச்சல் வருது? உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியலையா? அந்த உலகம் தெரியலையா? உங்க கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ் ரசூலுடைய வாக்கு சத்தியம் தெரியலையா? எப்படி அனுமதிக்க முடியும்? ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. நாங்கள் உயிரின் மேலான வயசுக்கு முத்தவன வீடு நாங்கள் சொல்லாக அலிவசலம் அவர்கள் பெண்கள் பாதுகாப்புக்காக, பெண்களுடைய பெண்களுக்காக என்ன சட்டங்களை கொடுத்தார்களோ அதன்படி நடந்தால் ஒழிய சொர்க்கம் யாருக்கும் கிடைக்க போறது தெளிவா சொல்லிட்டாங்க. எனவே இங்க இருக்கக்கூடிய எனக்கு சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து சொல்லிக்கிறோம், இன்னைக்கு இருந்து மாறுவோம். நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியான மாறுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி இந்த ஜெயிச்சுக்க கொடுக்கறதுதான் நாங்களும் மாறணும். அழகியத்தை வெளியில் காட்டக்கூடிய அப்படிங்கிற இடத்துல இருந்து நாங்களும் இருந்தோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கிடைச்ச வெளிச்சம் போல இன்றையிலிருந்து இந்த கூட்டத்துல இருந்து போறதுக்கு முன்னாடி உறுதிமொழி எடுத்துட்டு போவோம்.
இனிமேல் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வருகிற போது டிசைனர் பண்ற ஒரு கல் இருந்தாலும் அது நடக்கிறதுக்கான ஒரு படிக்கட்டு. நாங்க வந்து ஒரு ஐயா சொல்றாங்க, நாங்க எவ்வளவு சொன்னோம் அந்த மாடு வச்சிருந்தா வைக்க வேண்டாம் அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி எனக்கு தெரிஞ்ச எங்களுடைய சிக்ஸ்டீன் எவிடன்ஸ்லாம் நாங்க சொல்றோம். ஒரு நாள் அனுமதி கிடையாது இருக்கலாம். அப்படி இருந்தால் அதற்கு ஆர்வம் தெரிவித்தால் யார் யாருக்கு கூட இருந்து யார் எதை வேணும்னு விரும்பி வாழ்ந்தாங்களோ அவரவரோடு எழுப்பப்படுவார்கள். நம்ம எல்லாருமே மறுமையை நம்பக்கூடியவர்கள். நம்ம நிச்சயமா ஒரு நாள் இறக்க போறோம். கஃன் சுத்துவாங்க, குழியில இறக்குவாங்க. நம்மளோட உடல் 3 மாசத்துல அழிஞ்சிடும் அதிகபட்சம். எலும்பு கூட ஒண்ணு இருக்காது. இறைவன் மறுபடியும் உடலோடு இறக்குவான்னு சொல்லியிருக்கான். எப்படி வந்தோம்? தாய்மொழியை வயிற்றுக்குள்ள இருந்து ஒண்ணுமே இல்லாத நீரில் இருந்து கருவாகி எப்படி வெளிவந்தோம்? உருவமாக ஒரு முகம் இல்லையே. உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வோம் எப்படி வந்தோம்? எப்படி வந்தோமோ அப்படியே மறுபடியும் எழுப்புவேன்னு மறுமையில் நியாய தீர்ப்பு நாள் என்ற ஒன்று உண்டு. நல்லது செஞ்சவங்களுக்கு அதுக்குரிய கூலி, கெட்டது செஞ்சவங்களுக்கு அதுக்குரிய கூலி. சொர்க்கமும் வச்சிருக்கேன், நரகமும் வச்சிருக்கேன். 99 வகையான சொர்க்கம் வச்சிருக்கேன். அது உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். சஹாபாக்கள், அன்சாரிகள், ரசூலா கூட இருந்தவங்க, ரசூலாவை நேசிச்சவங்க, அதன்படி வாழ்ந்தவங்களுக்கு அந்த உயர்ந்த சொர்க்கம். இதன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தான் முஸ்லிம்கள், இஸ்லாம். அந்த நம்பிக்கையாளர்களுக்கு நம்ம மறுபடியும் போகணும். கபர் நாள் நமக்கு வரணும் போது கபர் வேதனை என்ற ஒன்று உண்டு. யார் எந்தெந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தமோ அதற்குரிய வேதனை உண்டு கபருக்குள்ள. அதை நம்பக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ் ரசூலை நேசிச்சு அவங்க வீட்டு நட்டபடி இந்த உலகத்தில் இருக்க அநாகரிகங்களுக்கு தலைமுகமாக வாழ்ந்தவங்க கபர் வெளிச்சமாக இருக்கும். உள்ள ஏற்றி போட்டு சொகுசா நல்லபடியா தூங்கி எழுதிக்கிறோம். அவ்வளவுதான், எந்த நோயினையும் கிடையாது. இல்லை என்றால் கபரில் நடக்கக்கூடிய கொடுமையை மனுஷனை தவிர அத்தனை ஜீவராசிகளுக்கு வெளியே கேட்குமா? அவ்வளவு கொடுமை கத்தலும் பகரணுமா? எல்லாம் பாதுகாக்கணும். கண்ணை வந்து நம்மை மன்னிக்கணும். எனவே எங்கிருந்து போறதுக்கு முன்னாடி இன்றைக்கு நம்ம மனசுல உறுதிமொழி எடுத்துட்டு போவோம். நம்ம மாறுவோம். முதல்ல உடையில மாறுவோம். அதனால சொல்லுக்காக மாறுவோம். இனி ஜிகிஜிகின்ற ட்ரெஸ் வீட்டை விட்டு வெளியே வருவோம். நான் போட மாட்டேன். என்ன 27ஆம் கிழமை அப்படின்றது ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கு. 30 நோம்பு நாள்ல 27 அப்படிங்கிறது ஒரு பெரிய கொண்டாட்டமான நாளாக இன்னைக்கு பல இடங்களில் இந்தியா முழுக்க கொண்டாட்டங்களை பார்க்கணும். அதுல சோசியல் மீடியா, யூடியூப் எல்லாம் வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு. அப்போ அவளுக்கு வீடியோக்கள் தொல்லை தாங்க முடியல. லைஃப் கதை வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த ட்ரெஸ் நான் போட போறேன், இன்னைக்கு இதுதான் அனுப்பிட்டு இவ்வளவு சொல்லிட்டு இது 5000 ரூபாய் சேலை, இந்த லிப்ஸ்டிக் இந்த மாதிரி இருக்கும், இது எப்படி இருக்கும், எல்லாத்தையும் போட்டுட்டு இதுதான் லைஃப் கதை வீடியோமா? நாசமா போகலையா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. லைஃப் கதைன்னா என்ன? யாராவது சொல்லுங்க பாப்போம். லைஃப் கதை என்னது? பெண்கள் சொல்லுங்க. 27ஆம் நாள் முடிவு பண்ணாங்க. எப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அது 21, 23, 25, 27, 29 தெரியாது. கடைசி பக்கத்துல ஒற்றைப்படை இரவுல தேடுன்னு சொல்லியாச்சு. அவ்வளவுதான். ஆனா 27 முடிவு பண்ணி தலைநறையா பூ வச்சு சொல்ல முடியல. ஆண்களோட சபைக்கு நடுவுல நகரத்தை மாட்டிக்கிட்டு சின்ன சேலை கட்டிக்கிட்டு லைஃப் வீடியோவா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது என்னது? இஸ்லாமா? வீட்டுல பெட்ரூம்ல முசல்லா வந்துச்சு. அந்த முசல்லா ஏன் நிக்கிறது வீடியோ எடுத்து கொடுங்க. நாளைக்கு அம்மாவுடைய கேள்விக்கு கூட வாயெல்லாம் இருக்கவன் கட்டப்பட்டு பதிலே சொல்ல முடியாது. அம்மா தீர்ப்பு சொல்லி போயிட்டே இருப்பான். இந்த அம்மா சொல்லி இருக்கிற வாய் கட்டப்படுங்க. இன்னைக்கு கேமரா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தனித்தனியா வீடியோ எடுத்து போடுறீங்க. உங்களுடைய கண்களும் உங்களுடைய பேச்சு குரல் அத்தனை விபச்சாரம் செய்யுதுன்னு எழுதப்படுது. என்ன செய்யுங்க? வீட்டுல இருக்க முஸ்லிம்கள் பள்ளிவாசலுக்கு போய் கொடுக்குறாங்க. இதை தட்டி கேட்கறதுக்கோ, இதை தப்பு சொல்றதுக்கோ, இதை வீடியோ போட்டு இதை லைலத்துல் வீடியோன்னு போடுறீங்களே, இதுதான் லைலத்துல் தான். என்னென்ன பாவங்கள் செஞ்சோம் தெரியாது, எவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்தோம் தெரியாது,
என்ன நன்மைகள் செஞ்சிருக்கோம் தெரியாது, உண்மையை சொல்ல முடியாது, பயமா இருக்கு. யாரை பத்தி பேசணும், பொய் பேசணுமா புறம் பேசணுமா தெரியாது. மனிதன் பலவீனமானவனாக இருக்கிறான். அது அஞ்சி கொண்டு லைலத்துல் கத்ர் இரவை எப்படியாவது அடைந்து 1000 மாதங்களை விட சிறந்தமாகும், 1000 இரவுகளை விட சிறந்த இரவு. எத்தனை 1000 கோடி பட்டியல் போட்டாலும் லைலத்துல் கத்ர் அடைச்சிட்டா சொல்றோம். அன்றைக்கு பாவமன்னிப்பு கிடைச்சிச்சுன்னா மலக்குகளுடைய படை அப்படியே அல்லாஹ்வுடைய செயல்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக இறங்கி ஒரு மகத்தான இரவு அந்த இரவு. அந்த இரவுல நீங்க சொல்றீங்க ஜிலி ஜிலி சேலையை கட்டிட்டு லிப்ஸ்டிக் மேக்கப் போட்டுக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு எல்லா நகையும் எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த வீடியோவும் எடுத்து உலகத்துக்கே போட்டு இதுதான் லைலத்துல் கத்ர் அப்படின்னு நீங்க சொன்னா நாங்களாம் பார்த்துட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறோமா? என்ன இப்படி பேசுறாங்களே நீங்க நினைச்சாலும் பற்றி எனக்கு கவலை இல்லை. அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வும் இந்த வாழ்க்கையை தவிர மனிதர்களுக்காக இல்லை. எந்த ஒரு லைலத்துல் கத்ருக்கு ஃபுல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு பள்ளிவாசலுக்கு போயிட்டு வருது. என்ன கலாச்சாரம் இது? இந்த ஊர் அந்த ஊர் இல்லை. தமிழ்நாட்டுல அத்தனை ஊர்களையே இந்த கலாச்சாரங்கள் பரவி கிடக்கு அப்படிங்கிறத ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு தான் இந்த வேலையை நான் பதிவு செய்யறேன். தடுத்துக் கொள்ளுங்கள், எடுத்து சொல்லிடுவோம். நீ என்ன பெரியவளாக்கும் அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வும் பேசின மனநிறைவோடு வருகிற விமர்சனங்களை எதிர்கொண்டு அதற்கும் நன்மையை பெற்றுக்கொண்டு மறுமையில் the last judgment day ஒன்று வரும்ல, நியாய தீர்ப்பு நாள், அன்றைக்கு அனைத்தும் எடுத்து காட்டப்படும்.